1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் இன்னும் மீதி இருக்கிற நாட்களை அற்புதமாய் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 30ஆம் சங்கீதம் 9 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்தில் உற்சாகத்தோடு வேதத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்து பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 30 9வது வசனம், கர்த்தாவே நீர் எனக்கு செவிகொடும், என்மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயராய் இரும். 10வது வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஆமென். கர்த்தாவே உம்மை நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உம்மை நோக்கி நான் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர். ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், அதை ஆனந்த களிப்பாக மாற்றி, ஆமென், அது நிமித்தம் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். 12வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எனக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர், என்னை அதிசயமாய் நடத்தியிருக்கிறீர், தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல் சுமந்து காக்கிறீர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் பாடி என்றென்றைக்கும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என் சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல கர்த்தரை துதித்து பாடி அவருடைய திருநாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை அற்புதமாய் அதிசயமாய் நமக்கு நடத்தி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளிலும் அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும் கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி இந்த நாள் முழு நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டி அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து வருகிற தேவன் மீதி இருக்கிற காலங்களையும் எங்களை பாதுகாத்து நடத்தும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகையின் பிரச்சனத்தை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அற்புதமாய் எங்களை நடத்தும், அதிசயமாய் நடத்தும். எப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமாய் பாடி ஆராதிப்போம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி இந்த காலை நேரத்தில் சர்வவல்லுடைய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி. பிதாவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா,
அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசன், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசன், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே ஆவியானவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமோ, வல்லமையும் பலனோ. சோத்திரமும் கனனோ, வல்லமையும் பலனோ. மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். அல்லேலூயா. மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமதே செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. ஆமென். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர், நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, அல்லேலூயா. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க.
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, ஆமென். அப்பாவும் அம்மாவும் நீதான் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற தாவரம் நீரே, தகப்பனாய் இருக்கிறீர். என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்மையால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் தகப்பனே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வள நிழலில் தங்குவான். ஆமென் ஆமென். நிழலில் எங்களை மூடிக்கொள்ளும். என்று மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அல்லேலூயா 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 ஆஹா அல்லேலூயா ஜீசஸ். ஆஹா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக. தேவ மகிமை ஒரு குடும்பத்தை நிரப்புவதாக. எல்லா தடைகளும் விலகுவதாக. ஜீசஸ். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஹalleluya. நீங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? நீங்கள் ஆராதிக்கிற சத்தம், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹalleluya ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிறோம். உடைய பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிற கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, இருளின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, தேவ சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய ஒரு வல்லமை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாவதாக. தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக. ஜெப நேரங்கள் அதிகமாவதாக. தேவ சத்தம் கேட்கும் எல்கைகளுடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக. தேவனே இரக்கம் பாராட்டுவதற்காய் உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ஒரு கொடிய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் நாங்கள் தாண்டி கடந்து போவதற்கு ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கொடிய காலத்தில், ஒரு கொடிய நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்களை, உலகத்தின் காரியங்களை மேற்கொண்டு கடந்து போவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கொடிய காரியங்களை தப்பிக்க
ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய வலைகளில் நாங்கள் விழுந்து விடாது மேற்கொண்டு கடந்து போவதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனில் சிக்கிக் கொண்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, பலவிதமான மன கஷ்டத்தை உண்டாக்குகிற காரியத்தை சிக்கிக் கொள்ளாதபடி அங்கு கடந்து போவதற்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருளின் வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய கிரியைகளை தாண்டி கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கிருபை இறங்கி கொண்டிருக்கிற காலை நேரத்தில், புது கிருபை பெற்றுக்கொள்கிற இந்த காலை நேரத்தில், தேவ மகிமை பிரசனம் இறங்கி வருகிற இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விலையேறப்பட்ட பிரசனத்தை கர்த்தர் கொடுத்து வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, சத்துருக்களை உலகத்தின் கிரிகளை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த காலத்து மெல்லமைகளை விரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் மேல் ஆணி எடுத்து வெட்டி சேர்ந்த நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எல்லா சத்துருடைய போராட்டங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாள் முழுவதும் வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நோக்கத்திற்காக வாழ, உம்மையே பின்பற்றி வாழ, உம்மையே மாதிரியாக வைத்து வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் புதிய வழிகளை, புதிய பாதைகளை உண்டாக்குவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன மக்களை கத்த பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆறுதல் கடந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதிகாலை எழுந்தபடி சமூகத்தில் வருவதற்கு இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரை. பலப்படுத்துவதற்காய் நன்றி. அன்பின் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, 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 ஏசப்பா உம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்க. நல்ல கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே அப்பா. சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் காப்பீராகப்பா. சோர்வுகளை எடுத்து போடும், பலவீனங்களை எடுத்து போடும், கண்ணீரை எடுத்து போடும், துக்கத்தை எடுத்து போடும். கிருபை தருங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உடைய பிள்ளைகள் மேல கிருபை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கிருபையாக காத்துக்கொள்ளுங்கப்பா. இப்படியே படிப்பின் காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. தொழிலை விருத்தியை காண உதவி செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு கிருபை செய்யுங்கப்பா. அதிகாலை எழும்புவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. சரீரத்தின் பலவீனங்களை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. பொருளாதார மேன்மை அடையட்டுமாப்பா. தேவனுக்கர்கள் கிட்டி நெருங்கி வரட்டுமாப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இப்படியே பிள்ளைகள் ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் வருகிறார்களே, இரக்கம் பாராட்டுங்கப்பா. காலைதோறும் எழுப்புகிறீரப்பா, காலைதோறும் எழுப்புகிறீர், கற்றுத்தருகிறீர். உடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, அருமையான காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவரும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பல ஆயிரங்களுக்கும் பல லட்சங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. கடந்த நாட்களில் மேற்கொள்ளுதல் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். பாவத்தை மேற்கொள்வது, அது மட்டுமல்ல பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்வது,
பலவிதமான தலைப்பில் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் ஒரு தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நாம் ஒரு கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றாடமும் அனுதினமும் நாம் பார்க்கிற காரியமாக இருக்கலாம், இல்லை நாம் கேள்விப்படுகிற காரியமாக இருக்கலாம். எதுவானாலும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே கொடிய நாட்கள் வருகிற போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஒரு விழிப்பாக, ஒரு தெளிவாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக நடக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொன்னார் லூக்கா 21:36, லூக்கா 21:36 ஆகையால் எஸ் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி நம்ம கடந்து போகணும். அதான் முக்கியமான காரியம். எனக்கு கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். நம்ம எப்படி தப்ப முடியும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய படிப்பினாலோ, நம்முடைய பணத்தினாலோ, நம்ம எடுக்கிற முயற்சியினாலும் தப்பி கடந்து போக முடியாது. கர்த்தர் நமக்கு கிருபை தந்தால்தான் நாம் தப்பி கடந்து போக முடியும். 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 அப்போஸ்தலனாகிய புனித பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அப்ப இங்க கவனிங்க, இவைகளுக்கெல்லாம் தப்புறதுக்கு நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. இங்கே சொல்றாரு, நீங்க தெளிந்த புத்தியுள்ளாய் விழித்திருங்கள் என்று சொல்றாரு. அப்படி இல்லைன்னா பிசாசன் கையில் நாம் சிக்கி விடுவோம், தந்திரமாய் பிசாசு ஏமாற்றி விடுவான். ஆகவே நீங்க தெளிந்த புத்தியுள்ளாய் பேதுரு செல்லுகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 4:7 வாசிக்கிற போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். அப்போ இதுலயும் பேதுரு அழுத்தி சொல்றாரு பாருங்க, அழுத்தி சொல்றாரு, ரொம்ப அழுத்தி சொல்றாரு. எப்போ எல்லாவற்றும் முடிவு சமயமாயிற்று, ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். எபேசியர் 6:18 வாசிக்கிற போது, எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். படித்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு போராடுகிற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏன் வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. பிசாசானவனுக்கு தனக்கு கொஞ்சம் காலம் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி மிகுந்த கோபம் கண்டு, அப்போ ஒரு கோபத்தோடு அவனுக்கு கொஞ்ச காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்ச காலத்துக்குள் ஒரு கூட்டம் மக்களை பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போய்விட வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இழுத்து கொண்டு போய்விட வேண்டும் என்று தந்திரங்களையும் பலவிதமான காரியங்களையும் செயல்படுத்துகிற காலத்தில் வந்திருக்கிறோம். இவன் கையில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி கடந்து போவதற்கு சற்று விவேகமாகவும் தெளிந்த புத்தி உள்ளாகவும் விழித்து ஜெபித்து தேவனை சார்ந்து தேவனால் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 3:1 கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிவாயாக. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஒரு கொடிய காலத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கடைசி நாட்கள்னா ஒரு கொடிய காலமாக தான் இருக்கும், தப்பித்து கடந்து போவதே கஷ்டம். ஆகவே கொடிய காலம் வரும்பா, ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், மனிதன் எப்படிலாம் நடந்து கொள்வோம், அப்படிலாம் எச்சரிக்கை சொல்லி எழுதுகிற வசனத்தை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் நாம் சற்று விழிப்பாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனால் நடத்தப்பட வேண்டும், தேவனால் போதிக்கப்பட வேண்டும், தேவ சித்தத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், தேவ எண்ணத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். முற்றிலும் தேவனால் நாம் வழிநடத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தேவனால் முற்றிலும் முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவனால் வழிநடத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு சத்துடைய போராட்டங்கள், அக்னி அஸ்திரங்கள் எரிகிற அவனுடைய கிரியைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆமென்.
அல்லேலூயா. அப்போ இந்த காலத்தில் நாம் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போம் என்றால், விழிப்பில்லாமல் இருப்போம் என்றால், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழக்க நேரிடக்கூடும். அது மட்டுமல்ல, கள்ளோபதேசத்தில் நாம் சிக்கி நாம் தடுமாறக்கூடும். பலவிதமான தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகளை சிக்கி நாம் தடுமாறிவிடக்கூடும். நாம் தீட்டுப்படக்கூடும், கரைவிடக்கூடும், தடுமாறக்கூடும், திசை மாறி பயணிக்கக்கூடும், தேவ நோக்கத்தை இழக்கக்கூடும், தேவனுக்கு அந்நியராக கூட மாறக்கூடும். ஆகவே இந்த காலத்தில் நாம் மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். இந்த நாளில் ஒரு செய்தியை நாம் தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சன்னத்தை நாம் பாட போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும் நல்ல ஒரு அழகான பாடல், அவருடைய வரியை குறித்ததான ஒரு பாடல். இந்த பாடிட்டு நம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். உற்சாகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உற்சாகமாய் பாடுவோம். நன்றி ஆண்டவரே. ஆனந்த துதி ஒளி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எண்ணிடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எண்ணிடுவோமே. குறுகிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், தரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிடமாட்டோம், குன்றிடமாட்டோம், தரையில்லா தேவனின். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். தேவனே சீக்கிரமாய் வாருங்கள், சத்தமும் ஒலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தடைகளை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவருக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தடைகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. அப்போ முதல்ல என்ன தடைன்னா, தேவ சமூகத்தில் வருவதற்கே பயங்கரமான தடை. அது மட்டுமல்ல, ஜெபிப்பதற்கு தடைகள் வரும். ஆமென். எப்படியாயிலும் சத்துரு தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை உடைப்பதற்கு, ஆதியாகமம் 3:8 படி எப்படியாகிலும் தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குவதற்கு, அது மட்டுமல்ல ஜெப நேரத்தை குறைய பண்ணுவதற்கு, ஜெப நேரத்தை தடுமாற பண்ணுவதற்கு, அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் வருவதற்கு, தேவ சத்தம் கேட்பதற்கு, தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு பல விதங்களில் சத்துரு தடையை உண்டு பண்ணுகிற காலத்திற்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணும்படி ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஜெபிப்பதற்கு ஒரு நேரமும் ஜெபிப்பதற்கு ஒரு இடமும் இருப்பதை குறித்து வேதம் நமக்கு அழகாய் நமக்கு போதிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். சீஷர்கள் ஆண்டு எழும்பி போவதை எப்படி பார்த்தார்களோ தெரியவில்லை. அந்த பேதுரு திரும்ப ஆண்டவரை பின்தொடர்ந்து கடந்து போகிறார். ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 37வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் அவரை கண்டபோது உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆமென். அந்த நாள் ஊழியத்திற்கு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவினால் நடத்தப்படுவதற்கு, பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு, பிதாவின் நோக்கத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் தொடர்ந்து போறாங்க பாருங்க. ஜெபத்துக்கு தடை பண்ணுகிறதை இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் நாம் எழும்பி வருவதும், தேவ சமூகத்தில் காத்திருப்பதும், அந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை, தயவை, இரக்கத்தை, வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க நாம் எழும்பி வருகிறோமே, எப்படியாகிலும் தடை செய்து விட வேண்டும் என்று சத்துரு பலவிதத்தில் போராடுகிறதை இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நீங்கள் தேவ சமூகத்தை வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் போராடி நீங்கள் மேற்கொண்டு இந்த ஜெப நேரத்துக்கு வந்திருக்க கூடும். ஏனென்றால் இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கிறது, சற்று கண் அயர்ந்து எழும்பி விடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அப்படி தூங்கி விடுவீர்கள். தூக்கத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே இதையெல்லாம் தவிர்க்கணும், இதையெல்லாம் தாண்ட வேண்டும், இதை நாம் மேற்கொள்ள வேண்டும், இதை மடங்கடிக்க வேண்டும். அதுக்கு தேவ கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நீங்கள் எதில் மேற்கொள்ள வேண்டும்? தடையை, ஜெபிப்பதற்கு எழும்பி வருவதற்கான தடையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி. இங்க கவனிங்கள், இங்கு கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வந்துடுப்பா, பார்த்துக்கப்பா, நீல கவனமாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, காலையில் எழுந்து ஆராதிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கலாம். ஒரு பொருத்தனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் என்ன செய்தாலும் சத்துரு விட்டு விடுவான். ஆனால் தேவ உறவை உடைப்பதற்கும், தேவனோடு பண்ணின அந்த பிரதிஷ்டையை உடைப்பதற்கும், தேவ ஐக்கியத்தை உடைப்பதற்கு தான் சத்துரு பலமாய் போராடுவான். நீங்கள் காணிக்கை கொடுப்பதையெல்லாம் எதிர்த்தவன் போராடி விடுவதற்கு அவர் முயற்சிப்பதை காட்டிலும், தேவ உறவை உடைப்பதற்கும், ஜெப நேரத்தை பலவீனப்படுத்துவதற்கும், ஜெப நேரத்தை தாறுமாறாக்குவதற்கு தான் சத்துரு பல விதத்தில் அவன் போராடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த தடைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். ஜெபத்திற்கான தடைகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அதுக்கு ஆண்டவரிடம் நம்ம கிருபைகளை கேட்க வேண்டும். தானியேலை பாருங்கள், 3 வேளை ஜெபிக்கிறவர். தானியேல் 3 வேளை ஜெபிக்க தானியேல் 6:10 சொல்லுகிறது. ஆனால் அந்த ஜெபத்துக்கு தான் தடை. ஏன்னா ஜெபிக்கிறத மற்றவங்க பார்க்குறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா, கண்டார்கள். அவ்வளவுதான். நீங்க ஒழுங்கா ஜெபிக்கிறத சத்துரு பார்த்தா போதும், அவ்வளவுதான். மனிதர்கள் சிலவங்க பார்ப்பாங்க, என்ன காலையில் எழும்பிங்க, என்ன வேலை, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் சொல்லுவாங்க, காலையில் எழும்பி சத்தம் போடாதப்பா, என்னால் தூங்க முடியல, இரவு ஷிஃப்ட் முடிச்சு தான் இப்போ தான் வந்திருக்கிறேன், இப்போ தான் நான் தூங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய சத்தம் இருக்காது. ஆனாலும் சத்துரு ஆட்களை வைத்து ஜெப நேரத்தை பலவீனப்படுத்துவதற்கு, நம்மை சோர்ந்து போக பண்ணுவதற்கு சத்துரு பலவிதத்தில் போராடுவான். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு பர்த்தமையை கூப்பிடுறான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு கத்துறான். ஆனால் ஒரு கூட்டம், கூப்பிடாதப்பா, அமைதியாக இருப்பா. இதே போல தான் சில கூட்டங்கள் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தேவ உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு, தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு தடைகளாக இருப்பாங்க. அது வெளியில் இருக்குமான்னு சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்போது இந்த தடைகளை நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. தடைகளை மேற்கொண்டாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ வெற்றி என்பது எதை குறிக்கிறது? ஒரு காரியத்தில் போராடினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். போராட்டம் இல்லைன்னா யார் ஜெயித்தான்னு நம்ம கணக்கிட முடியாதே, நிதானிக்க முடியாதே. அப்படிலாம் ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நீங்கள் ஜெயித்தால்தான் வெற்றி. ஆகவே வெற்றி எளிதில் கிடைத்து விடாது. வெற்றிக்கு ஒரு போராட்டம் உண்டு. வெற்றிக்கு ஒரு கரையம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது ஜெபத்திற்கான தடைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து நம்மை காப்பாராக. ஏனென்றால் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இலைப்படைந்தவனுக்கு சமைத்தற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. காலைதோறும் எழுப்புகிறார். காலைதோறும் அவர் எழுப்புகிறார். அப்போ பிதாவானவர் இயேசுவை எழுப்பினாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நம்மை கர்த்தர் எழுப்புகிறார். காலைதோறும் நம்மை அவர் எழுப்புகிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாய் சமூகத்தில் வந்து நிற்கணும்பா, என் சமூகத்தில் வந்து நிற்கணும். அப்போ விடியற் காலத்தில் எழும்பி தேவ சமூகத்தில் நிற்பது சாதாரணமான காரியம் அல்ல. சங்கீதம் 5:3 சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், காலையில் நான் எழும்புவேன், உம்மை நோக்கி கூப்பிடுவேன்.
உம்மை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணுவேன், காலையில் உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம எழும்பி தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு உறவாடி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது சாதாரணமான காரியம் அல்ல. இதற்கு பல விதங்களில் பலவிதமான தந்திரத்தோடு சத்துரு போராடுவான். அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? சரணத்தை பாடலாம். அல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. அல்லேலூயா. 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 அப்ப முதலாவது நம்ம எந்த தடையை மேற்கொள்ளணும்னா ஜெபத்திற்கு காணப்படுகிற தடைகளை என்ன பண்ணணும்? நம்ம மேற்கொள்ளணும். அல்லேலூயா. ஆகவே இதை மேற்கொள்வதற்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் தேவனை ஆராதிப்பதற்கு அதுக்கு பயங்கரமான தடைகள் உண்டாகும். தானியேல் 6:22 நீங்கள் பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆனால் நீங்கள் 20:21 வருகிற போது ராஜா எப்படி சொல்லுகிறார்? 20 வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று ராஜா சொல்றார். அப்போ தானியேலே எப்படிப்பட்டவர்? இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், இடைவிடாமல் ஜெபிக்கிறவர். தடை வருது பாருங்க. அவர் ஜெபிப்பதற்கு மட்டும் தடை இல்லை, கர்த்தரை அவருடைய திருநாமத்தை அவருடைய மகத்துவத்தை பாடி ஆராதிப்பதற்கு கூட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆராதிப்பதற்கான தடைகளை வரும். அதனால தான் பார்வோன் ஜனங்களை ஆராதிக்க விட மாட்டேங்கிறான். இன்றைக்கு பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றாலே அநேக ஜனங்கள் போய் வீட்டில் உட்காந்து பழகி கொண்டார்கள். யூடியூப்பில் வந்துட்டு நமக்கு ஆராதனை வருது, நம்ம இங்கே உட்காந்து நம்ம ஆராதனை அட்டன் பண்ணலாம். அநேகர் என் வீட்டில் உட்கார வைக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இது நல்ல பழக்கம் அல்ல. ஆராதனையை கர்த்தர் தொடங்கும்படி கிருபை செய்திருக்கிறார். சபைக்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். சபைக்கு போய் தான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சபையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தின்படி உருவாக்கப்பட்டுதான் திருச்சபை. ஆகவே திருச்சபைக்கு சென்றுதான் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திற்கு ஒத்து வராத ஒரு காரியத்தில் செய்வதற்கு கவனமாயிருங்கள். அதில் கவனமாயிருக்கணும். ஆராதிப்பதற்கு தடை. சங்கீதம் 122:1 சொல்லுகிறது. சங்கீதம் 122:1 பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். அப்போ ஆலயத்துக்கு போகிறதுல மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். ஆலயத்துக்கு போகும்போதே மகிழ்ச்சியா இருக்கணும். சரியா? அது மட்டுமல்ல, 100ஆம் சங்கீதம் 2 ஆலயத்துக்கு போவதில் மகிழ்ச்சி. 100ஆம் சங்கீதம் 2 என்ன சொல்லுகிறது? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அடுத்த 2 என்ன பண்ணணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். போறேன்னு சொன்னா மகிழ்ச்சி. உள்ள போய் என்ன பண்ணணும்? உள்ள போனா மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாட்டு பாடி ஆராதிக்கணும். கொலோசியர் 3:16 பாருங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, எபேசியர் 5:19 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லும் போதே மகிழ்ச்சி, உள்ள போன கர்த்தரை சந்தோஷமாய் பாடி ஆராதிப்பதில் மகிழ்ச்சி. அப்படி சன்னதியில் வரும்போது சந்தோஷமா வரணும், அங்கே வார்த்தைகள் கிடைத்தவுடனே சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். எரேமியா 15:16 பாருங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. ஆமென். அந்த வார்த்தைகளை கேட்கறதுல மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த வார்த்தையை குறித்த மகிழ்ச்சி உண்டாகணும். கர்த்தருக்கு ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னா மகிழ்ச்சி, பாட்டு பாடுவதில் மகிழ்ச்சி, தேவ சமூகத்தில் வந்ததில் ஒரு மகிழ்ச்சி, கர்த்தர் வார்த்தை கிடைத்தோன்னு அதை பெற்றுக்கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. அடுத்து கர்த்தருக்கு காணிக்க கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி, பிரசங்கம் முடித்து விட்டு தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி, ஆலயத்தை விட்டு திரும்பி வரும்போது மகிழ்ச்சி, எல்லாம் மகிழ்ச்சியோடு காணப்படணும். அதெல்லாம் மனப்பூர்வமாக செய்யணும். காணிக்க கொடுத்தாலும் மனப்பூர்வமாக செய்யணும், பாடும்போது மனப்பூர்வமாக செய்யணும், கர்த்தர் துதிக்கிறத மனப்பூர்வமாக செய்யணும். எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனப்பூர்வமாக கர்த்தருக்கு செஞ்சது அது ஆசீர்வாதம், கடமைக்காக செஞ்சது ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே நம்ம சரியாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். இதில் எல்லாம் தடைகளை உண்டு பண்ணி தேவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை, உறவை, அர்ப்பணிப்பை, பிரதிஷ்டையை இழக்க வைப்பதற்கு சத்துரு போராடுவான். ரொம்ப கவனமாக இருங்கள். ஆகவே ஜெபத்திற்கு தடை வரும், உபவாசிக்க தடை வரும், சபைக்கு போவதற்கு தடை வரும், ஆராதிக்க பண்ணதுக்கு தடை வரும், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு தடை வரும், ஊழியத்திற்கு போவதற்கு தடை வரும். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள துடிக்கும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சுயரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை அதை மேற்கொள்வதற்கு துடிக்கும். சத்துரு துடிப்பான், தரிசனத்தை மேற்கொள்ள துடிக்கும், ஊழியத்தை மேற்கொண்டு மடங்கடிக்க துடிக்கும். அதை மடங்கடிக்கணும். மடங்கடிக்க நினைக்கிற பிசாசை மடங்கடித்து மேற்கொள்ள துடிக்கிற பிசாசின் கிரியைகளை நம்ம மேற்கொண்டு ஜெயம்படணும். அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகத்தை நம்மேல் வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ ஜெபத்திற்கு தடை வரும், உபவாசத்திற்கு தடை வரும், கர்த்தரை ஆராதிக்க தடை வரும், ஆராதனைக்கு சபைக்கு போகிறதுக்கு தடை வரும், கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு தடை வரும், பல விதங்களில் தடைகள் வரும். அது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் தடை வரும். பாருங்கள், இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அர்ப்பணிப்பாங்க, ஆனால் உடனே டக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த மாதம் பார்த்துக்கிடலாம், அதுக்கு அடுத்த மாதம் பார்த்துக்கிடலாம், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுப்பதை தள்ளி போடாதிருங்கள், ஞானஸ்தானம் எடுப்பதை தவிர்க்காதிருங்கள், ஞானஸ்தானம் எடுப்பதை அலட்சியப்படுத்தாதிருங்கள், ஞானஸ்தானம் எடுப்பதை விரும்புங்கள், அதை வாஞ்சியுங்கள், அந்த தேவ நீதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அதற்கு தடை நிச்சயமாய் வரும். இந்த அருமையான வேளையில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இதையெல்லாம் மேற்கொள்ளவும், இதையெல்லாம் மடங்கடித்து முன்னேறுவதற்கும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் அதிகாலை எழும்பி ஜெபிப்பதற்கான தடைகள் விலகட்டும், கலனத்தை நாவி வெளியே போகட்டும். தெய்வ சமூகத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் கூடி வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே,
தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. வழிகளெல்லாம் இன்றே திறந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. வழிகளெல்லாம் இன்றே திறந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். சேர்ந்து ஆராதிப்போமா? அதிசயம் காணச் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவார். ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. இணைந்து ஜெபிப்போம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாதவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, பரிசுத்தரே, பரிகாரியை படைத்தவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை எழுந்து ஜெபிப்பதற்கான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கடந்தத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தகப்பனை உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆராதிப்பதற்கான தடைகள் விலகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வதற்கான தடைகள் விலகட்டும். தேவராஜ்யத்துக்கு கொடுப்பதற்கான தடைகள் விலகட்டும். ஊழியம் செய்வதற்கான தடைகள் விலகட்டும். ஆத்தும ஆதாயம் செய்வதற்கான வெட்கமாகிய தடை இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் தடையை உண்டாக்குற பொல்லாத வல்லமைகள் வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஆண்டவரே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வீட்டில் உட்கார்ந்து சத்தமாக ஜெபிப்பதற்கு காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெப நேரங்களை தடுமாற பண்ணுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவ ஐக்கியம் இன்னும் அதிகமாகட்டும். தேவ உறவு இன்னும் நெருங்கி வருவதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தடைகளை மேற்கொண்டு சத்துருக்களை மடங்கடித்து பொல்லாத ஆவிகளுடைய தந்திரங்களை மேற்கொண்டு ஜெபிக்க, வேதங்களை வாசிக்க, உபவாசிக்க, தேவனுக்கு அருகில் கிட்டி சேர ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இப்பொழுது சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரே ஜெபிப்பதற்கு வாஞ்சை விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஜெப நேரத்தில் சிந்தை தடுமாறுகிறது, என் சிந்தை தீட்டுப்படுகிறது, கரைபடுகிறது. ஆமென். நீங்கள் குற்ற மனசாட்சியோடு நான் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். எல்லா அடிமைத்தனங்களும் விலகட்டும். மேற்கொள்ள கர்த்தர் கிருபைகளை தாரும். ஆமென். சத்துருவை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொன்னீரே, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சத்துருடைய வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ, வெற்றியாய் வாழ ஒவ்வொருக்கு அனுக்கிரகம் பண்ணியறலும். இப்பொழுது சமூகத்தில் ஜெப குறிப்பை பதிவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே, காலைதோறும் கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் சமூகத்துக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எந்த இடத்தில் இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டாலும் அவளுக்கு வேண்டிய கிருபை தெய்வ இரக்கம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதமான தேவனுடைய அதிசய கிரியை உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நீ மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. தடைகளை தாண்டி சத்துருவை மேற்கொண்டு அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. God bless you.